கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் கூட பல நட்சத்திரங்கள் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட பாதி கோடம்பாக்கமே அந்த படத்தில் இருக்குது அப்படின்னு காமெடியாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஹீரோக்களே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் டபுள் ஆகிட்டு அது ஒரு பக்கம், டாப் ஸ்டார் பிரசாந்த் அவரும் டபுள் ஆகிட்டுன்னு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஸ்னேகா, லைலா இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சு வராங்க. இப்போ இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு கேரக்டரில் வந்து ஒருத்தர் உள்ளே வந்திருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, அவரும் ஒரு ஹீரோ தான், நம்ம ஜெயராம் அவர்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகாஸ் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த துப்பாக்கிங்கிற ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படத்தை இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த படம் ஒரு அதிரிபுதிரான ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட அந்த படத்தில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக வந்து இருந்தது அந்த காமெடி ட்ராக் தான். ஸோ ஜெயராம் அவர்கள் தன்னுடைய காமெடியால் வந்து தெறிக்க விட்டுருப்பார். ஸோ திரையரங்கமே நம்ம தளபதி விஜயும் ஜெயராமும் சேர்ந்து பண்ணுற காமெடிக்கு அதிர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஜெயராம் அவர்கள் இப்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் அதே மாதிரி காமெடியான கேரக்டரா இல்லை சீரியஸான கேரக்டரா அப்படிங்கிறத ரகசியமாக வச்சுக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்ட ஜெயராமை பார்த்த விஜய் அவர்கள் கட்டி பிடித்து வந்து அரவணைத்து பாராட்டி தள்ளியிருக்காரு. ஸோ அவர் கூட இந்த படத்தில் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்போ ஜெயராம் கிட்ட வந்து விஜய் சொன்ன விஷயம் தான் இப்போ பயங்கர வயலாயிட்டு இருக்கு. இப்போ ஜெயராம் அவர்கள் நடித்த ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. மலையாள படம் ஆபிரகாம் ஓஸ்லர் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் நம்ம மெகாஸ்டார் மம்முட்டியும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி விசாரித்த நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஜெயராம்கிட்ட படம் வந்து நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், இப்போது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங்னால வந்து என்னால் பார்க்க முடியல, நடுவில் வேறு இந்த சென்னை வெள்ளம் அந்த திருநெல்வேலிக்கு போய் உதவிகள் செஞ்சனால வந்து எனக்கு டைமே கிடைக்க மாட்டேது, கண்டிப்பாக இந்த படத்தை ஷூட்டிங் முடித்த முதல் வேலையே உங்கள் படத்தை பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லி அவரை மகிழ வைத்திருக்கிறார். ஸோ விஜய் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன விமர்சனம் சொல்லுவார் அப்படிங்கிற ஆவலோடையும் நம்ம ஜெயராம் அவர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காரு.